திருச்சிற்றம்பலம். திகட சக்கர திருச்சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். ஊரும் முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வல் மலரடி போற்றி அன்னால் செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அடிமுடி தேடிய படலம். அடிமுடி தேடிய படலம். அடிமுடி தேடு படலம். புது புது சொல்லெல்லாம் உருவாக்கும். நான் தான் சொன்னேன். அதையே சொல்றேன். அடிமுடி தேடு படலம். அடிமுடி தேடு படலம். சிவபெருமான் திருக்கைலாச மலைக்கு மீண்டு வந்த பின் யாகசாலையில் நின்ற தேவர்களுக்குள்ளே பிரமதேவர் பெருமையை இழந்த தமது குமாரனாகிய தக்கனை நோக்கி இவ்வாறு சொல்கின்றார். மகனே, நீ எதனை படித்தாய்? எத்தொழிலை செய்தாய்? அதனால் எந்த பிரயோசனத்தை அடைய கருதினாய்? அந்த பிரயோசனத்தை யாரால் பெற்றாய்? பெற்று அதன்பின் யாது செய்தாய்? அதனால் என்ன என்ன பாட்டை பின் இங்கே எண்ணத்தை பெற்றாய்? இனி உன் எண்ணம் யாரும்? தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் உயிரை கொன்று தின்கின்ற ஒரு கூத்துவனாய் உன் சீரையும் தொலைத்தாய். தக்கன் என்னும் பேரையும் தொலைத்தாய். பேரையாய் உன்னுடைய அழகையும் தொலைத்தாய். உன்னுடைய ஏவலை செய்கிறவர்கள் எல்லாரையும் தொலைத்தாய். துன்பத்தை அடைந்தாய். உன்னுணர்வல்லது பெரியோர்கள் சொன்னதையும் உணர்ந்ததாய் இல்லை. சிவபெருமானுடைய பெருந்தன்மை முழுவதையும் அறிந்த நீ ஊழலினால் அக்கடவுளை இகழ்ந்து இந்நிலைமையை அடைந்தாய். பெரும் செல்வங்களை பெற்று அவற்றை ஈந்தருளிய சிவபெருமானுடைய மேன்மைதனையும் அயர்த்தாய். மேன்மைகளை அயர்த்தாய். இந்த மயக்கம் உன்னளவில் மாத்திரம் அன்று சீவராசிகளுக்கும் உள்ளது. ஆதலால் நீயும் மயங்கினாய். நீ என்ன செய்வாய்? முற்றுணர் வெய்தி எல்லாவற்றையும் படைத்து காக்கப்பெற்ற பிரம்ம விஷ்ணுக்களாகிய எங்கள் மாட்டும் எல்லாவற்றையும் படைத்து காக்கப்பெற்ற பிரம்ம விஷ்ணுக்களாகிய எங்கள் மாட்டும் முன்னாளிலே மயக்கம் வந்துற்று. சிவபெருமான் அதனை கண்டு இட்டை நாள் போல் அருளினால் வந்து அம்மயக்கத்தை நீக்கினார். ஆதலால் தக்கனே, நீ நிடுமலராகிய கடவுளுடைய திருவடிகளை அன்போடு அர்ச்சனை செய்குதி. அவர் மயங்குகின்ற இப்பிறவியை நீக்கி ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பார் என்று பிரம்மா சொல்லினார். தக்கன் அதற்கு சென்று, பிதாவே, உயின் திறத்தை எனக்கு உபதேசித்தீர். உங்கள் மாட்டு முன்னாளில் உண்டாகிய மயக்கத்தையும் சிவபெருமான் வந்து அதனை நீக்கி உங்களுக்கு அருள் செய்தனையும் தமியேன் அறியும்படி சொல்லும் என்றான். பிரமன் தக்கனை நோக்கி, இக்கதையை முன்னம் சொன்னோம், இன்னமும் சொல்வோம் என்று கூறி முன்னாளிலே தாமும் விஷ்ணுவும் தாமே பரம்பொருள் என்று போர் செய்த காலத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டு வந்தருள் செய்த திருக்கோலத்தை நீ நினைத்தொழுது சொல்வாராயினர். 1000 சதுர் யுகங்களின்தால் எனக்கு ஒரு பகற்காலம் ஆகும்.
பகற்காலம் கழித்து இரவு வர நான் நித்திரை செய்தேன். அப்பொழுது சூரிய சந்திரர் முதலாகிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் இந்திரன் முதலிய தேவர் கூட்டங்களும் இப்பூவுலகமும் இங்குள்ள உயிர்களும் அழிந்தன. மேலுலகங்களில் உள்ள முனிவர்கள் யாவரும் பயந்து நடுங்கி சனலோகத்தை அடைந்தார்கள். நாட்டிசை கடல்களும் விரைவில் எழுந்து உமாதேவி உமாதேவியார் தவன் செய்கின்ற காஞ்சி பகுதி முதலாகிய தலங்களை ஒளிந்த பூவுலகத்தை விழுங்கி சத்த பாதாளங்களையும் மூடி மேலே உலாவி தேவர் உலகத்தை அழித்து நிமிந்து அப்பாலுமாகி இவ்வாறு உலகை அழித்தனர். அப்பொழுது விஷ்ணு பரமசிவனுடைய திருவடியை தியானம் செய்து கொண்டு ஓர் ஆளிலையின் மீது குழந்தை வடிவாய் நித்திரை செய்தார். அதனை சன்ன லோகத்தில் உள்ள முனிவர்கள் கண்டு புகழ அவர் விழித்து பூவுலகத்தை தேடுதலும் அது பாதாளத்தில் ஆழ்ந்ததாக அந்த விஷ்ணு ஒரு பன்றியின் உறுப்பு கொண்டு பாதாளத்துக்கு போய் தேடி அப்பூமியை தம்முடைய கொம்பினால் எடுத்துக்கொண்டு மீண்டு வந்து முன்போல நிறுத்தி போயினார். அப்பொழுது அவ்வாயிரம் சதுர்யுகமும் கழிய எனக்கு மற்றொரு பகற்பொழுது ஆயது. நான் நித்திரை விட்டெழுந்து கிருட்டி தொழிலை செய்யும்படி நினைக்க சமுத்திரங்கள் யாவும் முன்னின்ற நிலையை அடைந்தன. விட்டு நாம் கொம்பினாலே பூமியை எடுத்து நிலநிறுத்தினோம் என்று நினைத்து அகந்தையுற்று பாட்கடலிய சேசனத்தின் மீது அறிதுயல் செய்தார். அப்பொழுது யான் தேவர்களையும் அசுரர்களையும் மானுடர்களையும் விலங்குகளையும் மற்ற ஜீவராசிகளையும் சிருட்டித்து வானுலகத்திலும் பூவுலகத்திலும் வைத்து இந்திரனை விண்ணுலக அரணாக்கி மற்ற அரசனாக்கி மற்ற திக்கு பாலகர்களை அவரவர் தானங்களோடு விதித்து இத்தன்மையாகிய சிருட்டியை மிக பெரிது என்றுண்ணி என்னை ஒழிய வேறொரு கடவுளும் இல்லை என்று எழுந்து நான் உறங்கும் பொழுது உயிர்கள் யாவும் இறக்கும். நான் எழும்பொழுது அவ்வுயிர்கள் எல்லாம் எழும்பும். ஆதலால் யானே அவற்றுக்கெல்லாம் தஞ்சம். என்னையன்றி அவ்வுயிர்களுக்கு ஒரு பிதாவும் இல்லை. எல்லாருக்கும் மேலான பரம்பொருள் யானே என்று என்னை வியந்து மேலுலகங்களையும் திக்குகளையும் மற்ற உலகங்களையும் மேருமலியையும் 7 கடல்களையும் சீவராசிகளையும் மற்ற சட பொருட்களையும் போய் பார்த்து இந்த பொருள்கள் அனைத்தும் முன்னாளில் யான் உண்டாக்கினவைகளாயின் எனக்கு ஒருவரும் நிகரில்லை என்று மனதில் மதித்து விஷ்ணு பாற்கடலில் அகந்தியோடு அறுதியில் செய்தலை கண்டு அவரை விஷ்ணு என்று அறிந்தும் செருக்கோடு சென்று லக்குமி வசிக்கின்ற அவருடைய மார்பிலே தாக்கி நித்திரை விட்டெழும் எழும்பும் என்று கூறினேன். அப்ப அவர் எழுந்த அவரை நீ யார் சொல்லுதி என்று யான் வினாவுதலும் அவர் மைந்தனே நான் உனது பிதா நீ என்னை அறியாயோ என்றார். நான் நகைத்து எழும்பினாலும் நீ நித்திரை விட்டெழுந்திலை போலும். பிதாமர் தமது புத்திரர்களுக்கு சொல்லுகின்ற வாசகம் போல நீ நமக்கு முன்னே இதனை சொன்னது முறையன்று. என்னை இவரே என் பிதா என்று நெக்குதி பரப்பிரமும் யாம் என்றறி உன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து வந்த உண்மையை உணராமல் நம்மை உன் மைந்தன் என்று நீ நினைத்தாய். விறகானது தன்னிடத்தில் பிறந்த அக்னிக்கு தந்தையாகுமோ? நீ சொல்லிய இது பொய் என்றோ? யான் உன் பிதா என்று நீ எனக்கு உன்னை வியந்து சொன்னாய். இனி அந்த வியப்பை விட்டுவிடு. நீ தவ வலிமையினால் உன்னாளில் ஒரு தூணிலே உதித்தாய். அதனால் உன்னை காட்டிலும் அந்த தூணே உயர்ந்த பொருளாமோ? என் மகனாகிய பிருகு முனிவன் சொல்லிய சாபத்தால் அடிக்கடி 10 பிறப்பி எடுத்தாய். இது லோ வெற்றியா பூஜா படியுங்க. ஓகே சாப்பிடுறீரோ? நான் படித்தோம். 10 பிறப்பை எடுத்தாய். உன்னுடைய அந்த உடம்புகள் எல்லாவற்றையும் நாமே படைத்தோம். அப்படி படைத்த நம்முடைய கை சிவக்கின்றது. அதனை காணுதி என்றேன். யான் விஷ்ணுவுக்கு எதிரே புகுந்து இப்படி சொல்லுதலும் அவர் கோபத்தினாலே நன்றென்று தலையை சைத்து கையோடு கைதட்டி சிரித்து இவ்வாறு சொல்வார். பரமசிவன் உன்னுடைய உச்சி சிரத்தை நகத்தினாட்கிள்ளுதலும் நீ அஞ்சி வீழ்ந்தாய். அதை இன்னும் படைத்து வைத்தாயில்லை. இப்படிப்பட்ட நீ நம்மை படைப்பதென்பது நன்றாயிருந்தது மைந்தனே. உன்னை பெற்ற தாயும்
யாம் தந்தையும் யாம், உமக்கு தெய்வமும் யாம், குருவும் யாம். நீ அந்த நம்முடைய மாயையினால் மயக்கமடைகின்றாய். பொன்னெல்லாமல் ஆபரணம் உண்டாகுமோ? அறனின்றி நிலவுலகம் நிகழுமோ? பூமியில் இல்லாமல் வளங்கள் உண்டாகுமோ? அவை போல என்னையின்றி எந்த சராசரங்களும் உண்டாகுமோ? இவ்வுயிர்களையும் எண்ணி போனும் எண்ணுவிப்போனும் யான், எண்ணுகின்றவனும் யார்? பதிப்பொருளும் கடவுளும் யாம், இந்திரனும் யாம், அவ்வேத பொருளும் யாம், ஆதியும் யாம், உருவும் யாம், அருவும் யாம், இருளும் யாம், சோதியும் யாம், ஜெகத் மாதாவும் யாம், நிருமலனும் யான், மாயையும் யாம், எல்லாம் யாம், எல்லோரும் யாம், பரம்பொருளும் யாம் என்று பலவற்றையும் சொன்னார். யான் அவருக்கு எதிராக சென்று கோபித்து, நாம் இருவரும் போரைச் செய்வோம், நம்மில் வெற்றி கொண்டவர்களே மேலானோர்கள், போருக்கு எழும்புதி என்றேன். விஷ்ணு அதற்குடன்பட்டு எதிர்த்தெழுந்து யமப்படை பல மூதலாகிய கொடிய படைக்கலங்கள் எல்லாவற்றையும் என் மீது விடுக்க, யான் கருப்பையினால் அவ்வப்படைகளை உண்டாக்கி விடுத்து அவற்றை அழித்தேன். விஷ்ணு அதனை கண்டு தன் படையை விட யான் என் படையை விடுத்தேன். அது அவருடைய படைக்கலத்தை தடுத்து மீண்டது. தம்முடைய படை மீளுதலும் விஷ்ணு எல்லா படைகளுக்கும் மேலாகிய சிவப்படைக்கலத்தை எடுத்து வழிபட்டு என் மீது விட அது நஞ்சினும் கொடியதாக வந்தது. நான் சிவபெருமான் எனக்கு தந்தருளிய படையை எடுத்து வழிபட்டு விடுப்ப அது நெருப்பின் மேல் நெருப்பு போல சென்றது. நாம் செலுத்திய படைகளிலிருந்தும் தம்முள் விளையாடி அக்கனி கற்றைகளை எங்கும் சிந்தி உலகங்களை அழித்து உலாவித் திரிந்தன. அவைகள் சொரிந்த தீச்சவாலைகள் வானுலகத்தில் பூவுலகத்திலும் நெருங்குதலால் தேவர்கள் அவ்வெம்மையை சகிக்கலாற்றாமல் நடுங்கி ஏங்கினர். அவர்கள் சிலர் விரும்பி மாண்டனர். சிலர் வீழ்ந்து சிலர் சிவபெருமான சரணடைவோம் என்று கைலையங்கிரிக்கு ஓடினர். மேகங்கள் எல்லாம் கரிந்தன. விண்ணுலகமும் மண்ணுலகம் எரிந்தன. சமுத்திரங்கள் வறந்தன. பல சீவராசியால் தொலைந்தன. பின்னும் போர் செய்தோம். இவ்வாறு நாம் இருவரும் போர் செய்த போது சிவபெருமானுடைய திருவள்ளினால் என்னுடைய முகத்தில் நாரத முனிவன் தோன்றி, நீவர் இருவரும் நாம் முதற்கடவுள் என்று பேசி போர் செய்கிறீர்கள் போலும். முதற்கடவுள் ஒருவர் அன்று இல்லை. உங்கள் இருவரில் யார் முதல்வர்? இருவரும் முதல்வர் அல்லீர். யுத்தம் செய்ய புகுந்த பொழுதும் உங்களுக்குள் படைகளை அன்றி உலகங்கள் எல்லாவற்றையும் சங்கரிக்கின்ற சிவப்படக்கலத்தை விடுத்தீர்கள். அப்படியே உங்களுக்கு தந்த கடவுளை மறந்தீர்கள் போலும். மறந்தீராயினும் நீர் பெற்ற அப்படைகளின் பெயரையும் மறந்தீர்களோ? அப்பெயரை உங்கள் மனத்தில் நன்றாய் நினைத்து தெளிந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் போர் செய்வீராயின் உங்களுக்கு முதல்வராயும் அருவுருவாயும் உள்ள பரமசிவன் ஒரு சோதி வடிவாய் அதன் நடுவே தோன்றுவார். அதனை தரிசியுங்கள் என்று ஞானத்தினால் எமக்கு இவற்றை உபதேசித்து போயினான். நாங்கள் அவன் சொல்லியவற்றை மனத்திற்கொள்ளாமலும் செருக்கு நீங்காமலும் உலகங்களும் உயிர்களும் அழியும்படி கோபத்தோடு 1000 ஆண்டு வரையும் போர் செய்தோம். மகா சங்கார காலத்திலே ஊழித்தீயின் நடுவில் நின்று திருநிறுத்தம் செய்யும் பரமசிவன் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தருளி இந்த பிரம விட்டினுக்கள் தாமே பரம்பொருள் என்னும் புகழை விரும்பினவராய் தங்களில் போர் செய்கின்றனர். அறிவு அறை போயினர், அகந்தையுற்றனர், மேல் வருவதொன்றையும் அறிகிலர், மெய்ப்பொருளை சிந்திக்கின்றனர்.
சிறுவர்களைப் போல இருவரும் கோபத்தோடு போர் செய்து உலகங்கள் யாவற்றையும் அழிக்கின்றனர். இவருடைய இச்செயலை நாம் இன்னும் பார்த்திருப்போமாயின் உலகெல்லாம் அழியும், உயிர்களெல்லாம் அழியும். நம்முடைய மேலாகிய உண்மைத்தன்மையை உணர்த்தினால் அப்பொழுதே வெவ்விய இந்த போரை தனித்து நிற்பர். தம்மையே பரம்பொருள் என்று சொல்லுகின்றதையும் வெவ்விய கோபத்தையும் தாமாக விடுத்து செம்மையாகிய மனத்தினராய் விளங்குவர் என்று திருவிழங்கொண்டார். அப்பொழுது மாசி மாசத்திலே அபரச பட்ச சதுர்த்தி திதியின் நிசி வந்தது. அதில் யாங்கள் கண்டு நடுங்கும்படி எங்கள் இருவருக்கு நடுவில் சுயருமான் ஓர் அக்கினி மலை போல தோன்றிய அச்சோதி நாம் இருவரும் செலுத்திய சிவப்பட கலங்கள் இரண்டையும் தன்னுள் அடக்கி கொண்டு தாங்குதற்குரிய வெம்மையுடையதாயது. நாம் அதனை அணுகாமல் தூர போய் சீற்றத்தையும் போரை நீங்கி அதனை பார்த்து கொண்டு நின்றோம். அப்போது சிறுவர்கள் உங்கள் வலிமையை திரிபுராந்தராகிய சிவருமானை காண்பார். நீவீர் இருவரும் இச்சோதியின் அடியையும் முடியையும் காணுங்கள் என்று நாங்கள் கேட்கும்படி ஆகாயத்திலே ஓர் அசரீரி வாக்கு விரைவில் எழுந்தது. அதனை கேட்ட உள்ளத்தில் கிளர்ந்தெழுந்த கோபம் முழுவதையும் நீங்கினோமாயினும் பின்னும் அகந்தை நீங்காதேமாய் நமது கடவுளாகிய சிவபெருமான் சேர்மான் நும்பலியை காண்பார் என்று பெருமையோடு ஆகாயத்தை சொன்னவர் யார்? சொல்லுக்கு கொல்லண்டு வந்திருக்கு என்று எண்ணி பின்ன நேரதன் கூறியபடி இந்த சோதியின் நாம் இருவரும் செய்யும் போருக்கிடையூறாக நிலவுலகத்தை கிழித்து கொண்டு நிமிர்ந்து விண்ணுலகத்துக்கு பூந்து வளருகின்றதாய் நாம் காணும்படி தோன்றியது. இது நம்மிலும் மேலாகிய பரம்பொருளோ எற்றையுற்று இது வாயுவினின்றி தோன்றிய அக்கினி என்று இதன் தன்மை ஒன்றையும் அறியோம். நாம் இருவரும் இதனுடைய அடியையும் முடியையும் இது நாங்கள் இதுல படிச்சதுதானே, எதுல சிவமகாபுராணத்துல அதுல வடிவா இருக்கு. இதுல கொஞ்சம் எங்களுக்கு விளங்குது இல்ல வேண்ட தமிழ் தேடி காண்போம் முடியையும் தேடி காண்போம் என்பது சபதம் கூறி அடிமுடிகள் ஒன்றை யார் முன்னர் கண்டனரோ அவரே முதற்கடவுள் ஆவர். இதுவே துணிவு என உறுதி செய்து கொண்டோம். குழந்தைகள் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் சூரியனை கையால் பற்றும்படி துணியுமாறு போல யான் சோதியின் முடியை காண்பேன் என்றேன். விஷ்ணு காண்பேன் என்ற உடனே திருமால் அஞ்சாமை விளங்குகின்ற சிவந்த கண்களையும் இமில் பொருந்திய எரித்தத்தையும் யாவரையும் அஞ்சும் ஒளியையும் கூறிய வாயையும் வெள்ளிய தந்தங்களையும் சூரிய தாளையும் வெண்மையாகிய குழம்பையும் 1000 யோசனை உயரம் பருமையும் கொண்ட மலை போன்ற கரிய உடலையும் உடைய ஒரு பன்றியின் வடிவை கொண்டு பூமியை இடந்து கீழே உள்ள புவனங்கள் எங்கும் தேடிச் சென்றார். அவர் மிக நெடுங்காலம் முயன்றும் தேடியும் அதன் அடியை காணாராயினர். யானும் அத்தன்மையாகிய உயரமும் பெருமையும் உடைய ஓர் அன்னப்பறவை பட்சி வடிவை எடுத்து விரைந்து பறந்து மேலுள்ள புவனங்களில் தேடிச் சென்றேன். அச்சோதி என் கண்ணுக்கு அகப்படாது மேற்போயிற்று. விட்டுனுக்கு பற்கள் நொந்தன, உடம்பு ஒடுங்கியது, வலிமை முழுதும் அழிந்தது, தண்ணீர் தாகம் உண்டாயிற்று, பெருமூச்சும் துயரமும் வந்தன, சபதமும் அகந்தையும் அழிந்தன. பின்னர் பழைய ஞானம் முழுதும் உண்டாயிற்று. தெளிவடைந்த அவர் பன்றியின் உருவத்தை தாங்களாற்றாதவராயும் அதனை ஒழித்துவிட இயலாதவராயும் மீண்டு செல்ல வலியில்லாதவராயும் வலியில்லாதவராயும் என்றும் உணரற்குரிய எம்பெருமானே, உம்முடைய திருவடிகள் அன்றி அடியேனுக்கு புகலிடம் இல்லை. அவைகளை அர்ச்சித்தற்கும் வலிமை இல்லை. அடியேன் ஒன்றும் உணரேன். அடியேன் செய்த பிழையை பொறுத்தல்லம் என்று உளம் நொந்து சுயர்மானுடைய திருவடிகளை தியானித்து தோத்திரம் செய்து அவருடைய திருவருளால் வலிமை உண்டாக பெற்று பன்று வடிவோடு மீண்டும் பூமியிலே வந்து சோதி கணித்தாக வந்து வணங்கி நின்றார். அது நிற்க யான் 1000 வருஷம் திரிந்து தேடியும் சோதியின் முடியை காணாமலும் மீண்டு வர நினையாமலும் யான் மீண்டார் சபதமும்
விஷ்ணு சோதியின் அடியை கண்டு முடி முதற்கடவுளாவார் இறக்கடாவார். என்னை யாவரும் அவருக்கு அடியவர் அடியவர் என்பர். என்பர். ரெண்டவர் வராம நிற்கிறார். என்னுடைய இந்த வலிமை அழியும். ம். எத்தனை நாள் செல்லினும் செல்லுக. இன்னும் இன்னும் வாழும். வானிற் பறந்து இச்சோதியின் முடிய கண்ட பின் பல்லது மீண்டும் போகேன் போகேன். என்று நினைத்து அதனை காணும்படி போயினேன். ம். போதலும் உளம் வெதும்பி உயிர் உழைந்து வலிமை அழிந்து கண்கள் சுழன்றன, சிறைகள் நொந்தன, கால்களும் ஓய்ந்தன, புத்தியும் தடுமாறியது. அப்பொழுது அந்த சோதியில் நின்று சித்தர் போல பலர் தோன்றி வந்து நீரில் உள்ள மீனை உண்ணும்படி திரிகின்ற இந்த வெள்ளை அன்னப்பட்சி தானாம். உயிர்ந்த எழுகின்ற பரஞ்சோதியின் முடியை காண வல்லது. தன் சிறையொடிந்து தளர்ந்து வலிமை நீங்கினாலும் தேட வருகின்றது போலும். ஐயோ, இது அன்னப்பட்சியின் அறியாமை. அறியாமை அன்றி வேறொன்றுள்ளதோ? இது துணிந்ததை நாம் சிந்திக்கின். இன்னும் சிறிது பொழுது பறந்து போனால் இஃது இறக்கும். இந்த சுடரை பரமசிவன் என்று தனத்தில் எண்ணாதே. விஷ்ணு என்பவனின் நிலத்தை கிழித்து கொண்டு போய் இச்சோதியின் அடியை காண மாட்டாமல் வலிமை நீங்கி தன் சீலங்குன்ற சிவனே சரண் என்று பையவாய் பூமியில் மீண்டு வந்து சோதிமலையை அணுகி நின்றான். முன்னே இப்பறவைக்கு இம்மயக்கத்தை கொடுத்த கடவுளே அதனை தீர்த்து அருள்ந்தால் இது உய்யும் என்று கூறினார்கள். சித்தர்கள் சிவானுக்கிரகத்தினால் இப்படி சொல்லிக் கொண்டு செல்ல யான் அகந்தை முதலாகிய குற்றங்களை நீக்கி சிவருமானிய புகழடி எடுத்து தோத்திரம் செய்து அன்பினால் அவனை அர்ச்சனை செய்ய நினைத்து மீண்டு விஷ்ணுவை அணுகி நாம் இருவரும் நாமே வரம்பொருள் என்று நம்முள் மாறுபட்டு போர் செய்து நாரதனுடைய சொல்லையும் தெளிந்திலோன். பரமபிதாவாகிய சிவருமான் சோதி வடிவாய் எழுந்தருளி வந்ததை அறியாமல் அவருடைய அடிமுடிகளை தேடி உயிர் நீக்கும் சமயத்தில் அவருடைய திருவருளால் அவரை புகழ்ந்து மீண்டும் அவர் திருவருளால் வலிமை பெற்று இடந்தும் பறந்தும் திருந்தமையை விட்டு இங்கு வந்தோம். இங்கே நாம் இருவரும் சிவனை பூசனை செய்து அவருடைய சுரூபத்தை தரிசிப்போம் என்று கூறினேன். விஷ்ணுவும் அதற்கு சென்றார். நாம் இருவரும் சிவலிங்கத்தை விதிப்படி தாவித்து திருமஞ்சனம், புஷ்பம், சந்தனம், தூப தீபம் முதலிய பூஜைக்கு வேண்டும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் அமைத்து அர்ச்சித்து வணங்குதலும் சிவருமான் காலகண்டமும் மான் வலுவும் வரத அவயங்களுடைய திருக்கரங்களும் 4 திருப்புயங்களும் நாகயஞ்சோப வீதமும் பால சந்திரன் பொருந்திய திருச்சடையும் பார்வதி பாகவுமாய் அந்த சோதி கணித்தாக யாகங்கள் காணும்படி வெளிப்பட்டு நின்று அருள் புரிந்தார். நாம் இருவரும் அங்கே அவருடைய பாதங்களை வணங்கி வெள்ளத்து ஆழ்ந்து மெய்யுணர்வோடு நின்று தேவருடைய இயல்கள் உம்மிடத்து வைத்த மெய்யம்பென்று விளங்கா. வேதங்களும் இத்தன்மையவென்று அவற்றை அறிய மாட்டா. யாம் அறிதற்கழிவானவாகுமோ? அடியங்கள் ஆமே பரம்பொருள் என்று மனமயங்கி போர் செய்த பொழுது சோதி சொரூபியாய் எழுந்தள்ளி வந்து பழிய அறிவை தந்து உம்மை உணர்த்தி போரையும் தவித்தேன். யாங்கள் சூத்திர பாவையும் தேவரீர் அவற்றை ஆட்டுகின்றவரும் அன்றோ? உண்மை உணரும் உணர்வை நீ தந்தால் அதன் பின் உணர்வோம். சிறியங்கள் செய்த எளிய செயல்களை எல்லாம் பொறுத்தருளும். தம்முடைய சிறுவர்கள் என்ன செய்தாலும் அவைகள் எல்லாம் தந்தை தாயார்களுக்கு இனியவன்றோ வல்லோன் காரிரும்பை சொப்போனாக்கினாற் போல எங்கள் மாட்டும் திருவருள் வைத்து எங்களை தலைவர்களாக்கினீர். அப்படி செய்தருளிய உண்மையும் மறந்தோம். இவ்வியல்புடைய தம்மியங்கள் அனாதியே எங்களுக்கு உயிரை பந்தித்த பாசத்தை நீக்க வல்லோமோ என்று சொல்லி தோத்திரம் செய்தோம். சிவருமான் எங்களை நோக்கி நீவீர் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் திருவுளத்துக் கொள்ளோம். மனத்தில் ஒன்றையும் எண்ணாதொழிமின் உங்கள் பூசனையை உவந்தோம். அந்நாளில் உங்களுக்கு தந்த பதங்களை இன்னும் தந்தோம். வேண்டிய வரங்களை கேள்மின் என்று அருளி செய்தார். யாகங்கள் சிதாகாசத்திலே தாண்டவம் செய்கின்ற கடவுளே தேவரீருடைய திருவடிகளே
புகலிடமாக கொண்டு வழிபடுகின்ற தலையன்பை தந்தருளும் என்று பிரார்த்திப்ப அவர் அதனை ஈந்து விரைவில் அக்கினி ஜோதியிலே மறைந்தருளினார். பரமசிவன் மறைந்த பொழுது யாகங்கள் நமஸ்கரித்தல வளர்ந்தெழுந்த அச்சோதி சுருங்கி வந்து உலகமெல்லாம் துதிக்கும்படி ஒரு மலையாகியது. அந்த சிவலிங்க ரூபமாகிய மலையை யாங்கள் அணுகி நம்முறை பிரதர்ஷன செய்து வணங்கி துதித்து உங்கள் பதங்களில் சென்றோம். அதன் பின் அக்கடவுளை மறந்திலேன் பெரிதும் வழிபடுகின்றோம். நாம் இருவரும் தேடிய அம்மலை அருணாசலம் என்னும் பெயருடையதாய் நின்றது. அந்த சோதி தோன்றிய இரவே சிவராத்திரியாகியது. அத்தினத்திலே பலரும் சிவபெருமானை பூஜித்து இந்தார்கள். ஆதலால் அந்த பரமசிவனுடைய அருளை பெற்றால் அவருடைய இயல்பை அறியும் ஞானத்தை பெறுவர். அதனை பெறாதொழிந்தால் பல நூல்களை படித்தென்ன வேதங்களை ஆராய்ந்தென் சிறிதும் அவருடைய இயல்பை அறிய மாட்டார். மூடரும் அவரே ஆவர். இரு வினைகளை செய்து புறாவிக் கடல்கள் மூழ்கி அவக்குவர்களுக்கு அவருடைய திருவருள் கிடையாது. இருவினையொப்பு மலபரிபாகம் பெறப்பெற்ற சத்திய நிவாதே அது கிடைக்கும். அவரே பரிபக்குவராவார். தக்கனே இருவினை நீங்கினாமையால் உமக்கு இப்பொழுது பெருமானுடைய நிலைமைகளை அறியத்தக்க மெஞ்ஞானம் வந்தெய்தியது. அந்த சிவபெருமானே நமக்கு தாயும் தந்தையும் குருவும் கடவுளும் தவமும் செல்வமும் ஆவர். ஆதலால் அவருடைய அவரையே அடைகுதி என்று பிரம்மதேவர் தக்கனுக்கு பிரம்மதேவர் இவ்வளவு நேரம் இந்த கதையை சொன்னவர். என்ன அடிமுடி கதைய பிரம்மதேவர் நான் அண்டு வந்தது தானே, அதைத்தான் சொன்னவர். இப்ப இதுலயே ஒரு கதை வருது இல்ல, அந்த பிரமா வந்து இப்படி தேடிக்கொண்டு போயேக்க அடிமுடி தேடிக்கொண்டு போயேக்க கிடைக்கல. அப்ப அவர் அந்த ஒரு பூ ஒன்று இருந்தது, அந்த தாளம்பூ அதை எடுத்து வந்து இங்க நான் அவரை கண்டுட்டேன்னு சொல்லி போய் சொன்னான்னு சொல்லி அந்த தாளம்பூவை சாமிக்கு வைக்கிறேன். அதுல காட்டே சொல்லி அங்கேயும் நாங்கள் சிவமகாபுராணத்திலையும் தாளம்பூ கதங்க வரையில் தான் வந்த அது வேற ஒன்றுக்கு தான் வந்த தாளம்பூ கதை வந்தது கதையில. அது வந்தது எங்கேண்டா குந்தி தேவியாரோ சீதா பிராட்டியார் சாப்பாடு கொடுக்குறாரு பிரகதப்பம் சாப்பாடு கொடுக்குற அந்த கதையெல்லாம் வந்த அந்த அவியல் தக்கன் சிவபூசை செய்படலாம். பிரமா சொல்லியவற்றை கேட்ட தக்கன் மெய்யுணர்வு வரப்பெற்று நீர் கூறிய வண்ணன் சிவபூசை செய்வேன் என்று சொல்லி அவருடைய பாதங்களை வணங்கி காசி திருநகரை அடைந்து கங்கைக்கரையிலே மணிகர்ணியைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆலயத்தை அமைத்து அதில் அருள் வடிவாய் சேதன பொருட்களை படைத்து பின் ஒடுங்குவதாய் தானுவாயுள்ள அருவுருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தை தாவித்து சிவாகம விதிப்படி 1000 வருஷ காலம் அர்ச்சித்து தோத்திரம் செய்தான். சுயருமானவனுடைய அன்பை பார்த்து வெளிப்பட்ட அருளினார். அவரை கண்டு வணங்கி துதித்து தெளிவு பெற்று எம்பெருமானே அடியேன் அகந்தையுற்று தேவரீரை இகழ்ந்தேன். அதனால் அடியேன் மாட்டு எல்லை இல்லாத பாவங்கள் வந்தடைந்தன. அவைகள் எல்லாவற்றையும் தொலைத்து உம்முடத்து மிகுந்த அன்பை தந்தரலும் என்று பிரார்த்தித்தான். சேருமான் அவனுடைய பூசையை மகிழ்ந்து பாவங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து அருள் புரிந்து அவனை தம்முடைய பூதகணங்களுக்கு தலைவனாக்கி மறைந்து அருளினார். தக்கன் புனிதனாயினான். தக்கன் கங்கைக்கரையில் சிவபூசை செய்யும்படி போன பொழுது பிரமேந்திராதி தேவர்களும் அரம்பியர்களும் யாகசாலையை நீங்கி வீரபத்திர கடவுளுடைய வீரத்தை துதித்து நீங்கள் தங்களுக்கு ஏற்ற இடங்கள் தோறும் போய் சிவபெருமானை பூசனை செய்து அவருடைய திருவருளை பெற்று உடம்பில் உள்ள தீராத சின்னங்களும் தீர்ந்து சிறப்புற்று தத்தம் பதங்கள் தோறும் போயிருந்தார்கள்.
தக்கனுடைய யாகத்தில் வந்திருந்து குற்றமுடைய அன்னத்தை உண்டு தானமேற்று பூதர்களாயிறந்து பின் உயிர் பெற்றெழுந்த பேதைகளாகிய அந்தணர்கள் யாவரும் யாகசாலையை நீங்கி போயினார்கள். இச்சரித்திரங்கள் எல்லாவற்றையும் குருவாகிய பிரகஸ்பதி சொல்வ கேட்டு சைந்தகுமாரன் நன்றென்று தலையை அசத்தி மிக மகிழ்ந்து சிறிதுங்கவலையின்றி சுப்பிரமணிய கடவுளாலே குடியேற்றப்பட்ட விண்ணுலகத்தில் இருந்தான். திருச்சிற்றம்பலம். கந்த விரத படலம். இனி முசுகுந்தன் என்னும் சக்கரவர்த்தியானவன் சுப்பிரமணிய கடவுளுக்குரிய விரதங்களை அனுஷ்டித்து அந்த வழியினால் பூவுலகத்தை ஆண்ட சரித்திரத்தை சொல்வாம். முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு நாள் வசிட்ட முனிவரிடத்தில் போய் அவருடைய பாதங்களை வணங்கி துதித்து சுப்பிரமணிய கடவுளுக்குரிய விரதங்கள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும் என்று கேட்க, அவர் மைந்தனே கேட்பாய் என்று அவற்றை சொல்வாராயினர். 7 வாரங்களுக்குள்ளே சுக்கிர வாரம் கந்த சுவாமியினுடைய விரதமாகும். அதனை அனுட்டித்தோர்கள் மனத்தில் நினைத்தவெல்லாம் விரைவில் முற்று பெறும். பகீரதன் என்னும் மகாராசன் தான் ஆண்ட பூவுலகம் முழுவதையும் கோரன் என்னும் கவர்ந்து கொள்ள மனைவியும் மகனும் தானுமாய் சுக்கிரனிடத்தில் போய் தன் குறியை சொல்லி நின்றான். அவர் சுப்பிரமணிய கடவுள் மகளுமாறு சுக்கிரவார விரதத்தை 3 வருஷ காலம் அனுட்டிப்பாயின் உங்களுக்கு துன்பம் செய்த கோரனும் இறப்பான். நீயே உலகம் முழுவதையும் ஆளுவாய் என்றார். பகீரதன் நன்றென்று கேட்டு வெள்ளி பேரத்தில் உபவாசம் செய்து கண் விழித்திருந்து அதற்கு முதல் நாள் மறுநாள் ஆகிய 2 நாளும் பகலில் ஒரு பொழுது உண்டு அவ்விரதத்தை 3 வருடங்காரம் முறைப்படி அனுட்டித்தார். அனுட்டிக்கும் பொழுது அருமோ கடவுளுடைய வேட்படை வந்து பகைவனாகிய கோரனுடைய உயிரை காவாந்து மீண்டது. அரசன் அவ்வேட்படையை துதித்து தன்னுடைய ஊரில் போய் பழைய அரசுரிமையை பெற்றான். சுப்பிரமணிய கடவுளுடைய விரதத்தில் இன்னும் ஒன்று சொல்வோம். இது வந்து திங்கக்கிழமையில நாரத முனிவர் நல்ல விரத அனுஷ்டான பலத்தினாலே 7 முனிவர்களுக்குள்ளும் தாம் உயர்ந்த பதத்தை சிறப்பை பெற வேண்டும் என்று எண்ணி விநாயக கடவுளுடைய பாதங்களை வணங்கி துதித்து 7 முனிவர்களும் யானை மேம்பாடு அடையும்படி அடியனுக்கு ஒரு விரதத்தை சொல்லியர் என்றார். விநாயக கடவுள் அதனை கேட்டு பேரருள் புரிந்து அவரை நோக்கி, முனிவனே, நீ நமது தம்பியாகிய சுப்பிரமணிய கடவுள் வழிபாட்டு கார்த்திகை நட்சத்திர விரதத்தை 12 வருஷ காலம் சிரத்தையோடு அனுட்டிக்க கடவாய். நீ நினைத்ததை பெறுவாய். இது திண்ணம் என்று அருளி செய்தார். நாரத முனிவர் அதனை அனுட்டிப்பேன் என்று உலகில் வந்து பரணி நட்சத்திரத்தை அபராண்ணத்தை ஒரு பொழுதுண்டு உலகில் வந்து சிரத்தையோடு அனுட்டிக்க கடவாய். நீ நினைத்த பெறுவாய். இது திண்ணம் என்று அருளி செய்தார். நாரத முனிவர் அதனை அனுட்டிப்பேன் என்று பூவிலவில் வந்து பரணி நட்சத்திரத்திலே அபராண்ணத்தில் ஒரு பொழுதுண்டு கார்த்திகை நட்சத்திரில் விடியற்காலையிலே உடுத்த வஸ்திரத்தோடு ஸ்நானம் செய்து வெள்ளை வஸ்திரத்தை தரித்து நித்திய கர்மாஷ்டானங்களை முடித்து அன்புலங்களை அடக்கி ஆசாரியரை தியானித்து சுப்பிரமணிய கடவுளை பூசித்து அவருடைய புராணத்தை வாசித்து சுத்த சலத்தை ஆசமித்து பெண்ணாசை என்பது சிறிதுமின்றி தருப்பசயானத்திலே படுத்து முருக கடவுளுடைய திருவடிகளையே தியானம் செய்து கொண்டு அன்றிரவு முழுவதும் நித்திரையின்றி இருந்து அடுத்த நாட்காலையில் ரோஹிணி நட்சத்திரத்திலே ஸ்நான சந்தியா வந்தனங்களை விரைவில் முடித்து கொண்டு சுப்பிரமணிய கடவுளை பூசித்து வந்த முனிவர்களோடு பாரணை செய்தவர்கள் அன்று பகற்பொழுதில் நித்திரை செய்தால் வேதத்தில் வல்ல 100 அந்தணர்களை நிஷ்காரணமாக கொன்ற பாதகம் வரும் என்று தெளிந்தமையால் அன்று பகல் முழுதும் சிறிதும் கண்ணுறங்காமல் அன்று சாயங்கால சந்தியா வந்தனாதிகள் யாவும்
குறைவரச் செய்து இவ்வாறு 12 வருஷ காலம் கார்த்திய விரதத்தை அனுஷ்டித்து 7 முனிவர்களுக்கும் மேலாகிய பதவியை பெற்றார். இந்த கார்த்திய விரதத்தை இப்பூலகத்தில் ஒரு அந்தணன் அனுஷ்டித்து முதல் மனுவாகிய முதல்வனுமாகி முதல் 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 ஒரு உயிர் முதல் மனுவாகி உலகத்தையும் ஆண்டார். உலகம் முழுவதையும் ஆண்டார். உலகம் முழுவதையும் ஆண்டார். வேறுமோர் அந்தணன் அனுஷ்டித்து மனதில் நினைத்த எல்லாவற்றையும் அடைந்து மகாராஜன் இப்பூவுலகில் முன்னாளில் ஒரு அரசனும் வேடனும் இவ்விரதத்தை அனுஷ்டித்து முதல் வள்ளலாகிய அந்திமான் சந்திமான் என்னும் பெயர் பெற்று பூவுலகத்தை ஆண்டார்கள் என்பர். இவர்கள் பின்னாளில் மோட்சம் அடைதல் நிச்சயமாகும். மோட்சம். இவ்வாறே கார்த்திய விரதத்தை சிரத்தையோடு அனுஷ்டித்து திரிலோகங்களிலும் வேண்டிய வரங்களை பெறுவர். தொகையை யாவர் அளவிட்டு சொல்லவல்ல. இது சுப்பிரமணிய கடவுளுக்குரிய ஒப்பில்லாத விரதம் வேறும் ஒன்று உள்ளது. அதனையும் சொல்வோம். முசுகுந்தனே கேட்பாய். 6 நாளும் காலையில் ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் 2 ஒரு வரிய விட்டுட்டு வாசிக்கிறீர்கள். மூந்தனே கேட்பாய். தேவர்களும் முனிவர்களும் அது மூந்தனே கேட்பாய். தேவர்களும் முனிவர்களும் துலா மாதத்து சுக்லபட்ச பிரதமை முதலாக 6 காலையில் ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் 2 தரித்து சந்தியாவந்தனம் முடித்து சூரமன்மனையும் சங்கரித்த வேலாயுதராகிய முருகக் கடவுளை தம்ப பிம்ப கும்பம் என்னும் 3னும் இரவிலே விதிப்படி பூசை செய்து வெல்லம் சேர்த்து நெய்யினால் சமைத்த மோதகத்தை நிவேதித்து பிற உபசாரங்களையும் செய்து வணங்கி துதித்து அவருடைய புராணத்தை படித்து சிறிது ஜலத்தை ஆசமித்து சபதமிதியில் இருவக்கடவுளுக்கு விசேஷ பூசை இயற்றி விதிப்படி பாராயணம் செய்து இப்படி சிரத்தியோடு அனுஷ்டித்த சட்டி விரத பலத்தினால் அவுணர்கள் கவர்ந்த தங்கள் பதங்களை பெற்றார்கள் என்று வசிட்ட முனிவர் கூறினார். இப்படி வசிட்ட முனிவர் சுப்பிரமணிய கடவுளுடைய விரதங்களை உபதேசிக்க கேட்ட முகுந்த சக்கரவர்த்தி அவற்றில் மிக ஆசையுற்று, ஐயா, இந்த விரதங்களை யானும் அனுஷ்டிப்பேன் என்று கூறி அன்று முதல் அளவில்லாத காலம் முருகக் கடவுளை தியானித்து அவ்விரதங்களை அனுஷ்டிக்க அவர் மயில்வாகனத்தின் மேற்கொண்டு வீரவாகு தேவரும் இலக்கண தென்மரும் பூதகணங்களும் தேவர்களும் புடைசூழ அவனுக்கு அருள் புரியும்படி வந்து தோன்றினார். முசுகுந்தன் அவரை கண்டு மகிழ்ந்து திருவடிகளை வணங்கி துய்த்தான். அவர் அவனை நோக்கி, அரசனே, நீ நம்மை குறித்து எண்ணில்லாத காலம் விரதங்களை அனுஷ்டித்தாய். உனக்கு வேண்டும் வரஞ்சாது சொல்லுதி என்று வினவினார். முசுகுந்தன், எம்பெருமானே, பூமி முழுதையும் அடியேன் ஆளும்படி வீரவாகு முதலிய வீரர்கள் யாவரையும் துணர்வர்களால் தந்தருளும் என்றான். சுப்பிரமணிய கடவுள் அவ்வேண்டுகோளை திருச்செவி அடுத்து அவ்வாறே உதவுவோம் என்று அருள்ந்து வீரவாகு முதலிய சேனை தரவுகளை நோக்கி தவற்றி சிறந்த முசுகுந்த சக்கரவர்த்தி உம்மை காட்டிலும் நம்மிடத்தில் மிகுந்த அன்புடையவன். அவன் பூவுலகம் முழுதையும் பொதுக்கடிந்து அரசு செய்தற்கு நீவிர் அவனுக்கு சுற்றமாய் வலியிற் சிறந்த துணைவர்களாய் இருக்க கடவீர் என்று கட்டளையிட்டார். அவ்வீரர்கள் யாவரும் அதனை கேட்டு, எம்பெருமானே, அளவில்லாத சூரனுடைய சூலத்தை வதத்த பேராற்றலை உடைய அடியங்கள் சூரிய குலத்தில் வந்துவித்த ஓர் அற்ப மானிடருக்கு கிளைகளாய் அவன் பணிக்கும் இழிதொழில்களை புரிகிலோம் என்று மறுத்து சொன்னார்கள். அருமுக கடவுள் அதனை கேட்டு, நீவிர் நம்முரிய மறுத்தீர்கள். அதனால் மானிட வடிவம் எடுத்து முசுகுந்தனுடைய சேனைகளாய் பல காலம் அவனை சூழ்ந்திருந்து பின்பு தவஞ்செய்து நம்மிடத்தில் வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அம்மொழியினால் வீரவாகு தேவர் முதலாயினோர் மானிட வடிவம் எடுத்து முன்னை வலிமை நீங்கி உடல் வியற்ப பதைவதற்கு தேங்கி துன்பம் மிகுந்து தமியங்களுடைய புலியை பொறுத்தருளும் என்று திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரிடத்தில் விடைபெற்று கொண்டு
விட்டு உபேந்திரனாய் இந்திரனுக்கு பின்சென்றவாறு போல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சுற்றமாய் ஒளியினார்கள். முசுகுந்தன் சுப்பிரமணிய கடவுளுடைய திருப்படைகளை வணங்கி நிற்ப அவர் அவனுக்கு அருகுந்து பூதப்படைகளோடும் மகிழ் வாகனமும் தாமுமாய் மறந்தருளினார். முசுகுந்த சக்கரவர்த்தி மகிழ்ச்சியோடு கருவூர் என்றும் நகரத்தில் அரசு செய்து கொண்டிருந்து அந்நகரில் அநேக மாட வீதிகளை ஏற்றுவித்து அவைகளில் வீரவாகு முதலிய வீரர்களை யுத்தி அவர்களுக்கு வளங்கள் மிகுந்த நாடுகளையும் சதுர சேனைகளையும் கொடிகுடை முதலாகிய வரிசைகளையும் உதவி சேனை தலைவர்கள் ஆக்கினான். அக்காலத்தில் அரம்பியர்கள் பூவுலக அரசர்கள் மாட்டு வந்து தோன்றி வளர்ந்தார்கள். அவர்களை வீரவாகு முதலிய வீரர்களுக்கு மனம் செய்வித்தான். வீரவாகு புட்பகந்தி என்னும் கன்னியை மனம் செய்து சித்திரவல்லி என்னும் பெண்ணை பெற்று அவளை முசுகுந்தன் சக்கரவர்த்திக்கு விவாகம் செய்து கொடுத்து பின்னும் அனகன் சனகன் என்னும் இரு புதர்களை பெற்றார். மற்றைய வீரர்களும் தாம் விவாகம் செய்த பெண்களோடு சேர்ந்து இல்லறத்தை நடத்தி பல புத்திரர்களையும் புத்திரிகளையும் பெற்று மனுவமிசந்தி கலந்திருந்தார்கள். அந்நாளில் முசுகுந்தனுடைய மனைவியாகிய சித்திரவல்லி ஒரு கிளிப்பிள்ளையை வளர்க்க அதனை யமனுடைய மனைவி விரும்புதலும் அவளுடைய தூதர்கள் வந்து அக்கினியை பற்றி கொண்டு அக்கிளியை பற்றி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சித்திரவல்லி கிளியை காணாமல் அயர்ச்சி அடைய முசுகுந்தன் அதனை உலகமெங்கும் தேடி யமனுடைய மனைவி கையில் இருப்பதை அறிந்து வீரபாகு முதலாயினோரை அழைத்து அனுப்பினான். அவர்கள் நால்வரை சேனைகளோடு யமபுரத்தை அடைந்து அதனை சூழ்ந்து யமன் வந்து எதிர்த்து போர் செய்ய அவன் வலியை தொலைத்து கிளிப்பிள்ளையை வாங்கி கொண்டு மீண்டும் வந்து சித்திரவல்லி மனம் மகளுமாறு கொடுத்து முசுகுந்தனுக்கு வெற்றியை செய்தார்கள். சித்திரவல்லி கருப்பவதியாய் உண்ணுதற்குரிய வாய பண்டமாகிய காய்கனிகளை விரும்பி கேட்க முசுகுந்தன் அவற்றை கொண்டு வருமாறு மலை நாட்டு அளவில்லாத ஏவலாளர்களை அனுப்பினார். மலை நாட்டார் அவன் ஆணைக்கு அஞ்சாதவர்களாகி இகழுதலும் வீரவாகவும் மற்ற வீரர்களும் சென்று அந்நாட்டில் உள்ள 11 சுரங்களிலும் உள்ளவற்றை வென்று சுரங்கங்களில் உள்ளவரையும் சுரங்கங்களில் உள்ளவரையும் ஒரு பக்கத்தில் வென்று சித்திரவல்லி விரும்பிய காய்களை கவர்ந்து கொண்டு வந்து அங்குள்ள அரசர்கள் எல்லாரிடத்துக்கும் திரை வாங்கி அவ்விடத்தில் எல்லாம் முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய ஆணை நடைபெறும்படி செய்தார்கள். சித்திரவல்லி கருப்பம் முதிர்ந்து அக்கினிவன்மன் என்னும் குமாரனை பெற்றாள். முசுகுந்தன் அதனை கண்டு மனம் மிக மகிழ்ந்து பேரரசாட்சி புரிந்திருந்தான். இப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி அரசு செய்திருக்கும் காலத்தில் வலன் என்னும் அசுரன் பல பெருஞ்சேனைகளோடு சென்று விண்ணுலகத்தை சூழ்ந்து அடர்க்க இந்திரன் சில நாள் அவனோடு போர் செய்து அவனை வெல்ல மாட்டாதவனாய் முசுகுந்த சக்கரவர்த்தியை அழைத்து கொண்டு வருதி என்று ஒரு தூதனை அனுப்பினான். அவன் பூமியில் வந்து இந்திரனுடைய பணியை சொல்லுதலும் முசுகுந்தன் அதனை கேட்டு நன்றென்று வீரவாகு முதலிய வீரர் கூட்டத்தோடு சுவர்க்குலகத்திற்கு போய் இந்திரனை வணங்கி சேனாதிபதியாம் தலைமையை தாங்கி அவுண சேனைகள் எல்லாவற்றையும் அழித்தார். அவுண சேனைகள் அழிந்ததும் இந்திரன் சில நாள் பலாசுரனோடு எதிர்த்து நின்று போர் செய்து குலிசாயுதத்தினால்
அவனைக் கொன்று வெற்றியடைந்து அக்காரணத்தால் வலாரி என்னும் பெயரைப் பெற்றான். வலாசுரனை வென்ற இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியை அமராவதியிலுள்ள தன் கோயிலுக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவனை நோக்கி, மகாராசனே, என் பகைவர்களைத் தொலைத்து என்னை விண்ணுலக அரசனாக்கினாய். வீரத்தையும் மேலாகிய புகழையும் தந்து எனக்கு உற்ற துணைவனுமாயினாய். இதனால் எனக்கு ஆந்தரங்கமாகிய சுற்றம் நீ அல்லையோ என்று பல உபசாரங்களை சொல்லி ஸ்நானம் செய்து வஸ்திரம் தரித்து விஷ்ணுவிலே பூசிக்கப்பட்ட தியாகேச பெருமானை அர்ச்சனை செய்தான். சுயருமானும் மாதேவியாரும் சுப்பிரமணிய கடவுளும் ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சியோடு பொருந்த திருக்கைலாச மலையின் கண் வீற்றிருந்தல் போல அங்கே வீற்றிருத்தலும் அத்திருக்கைலாசபதியினிடத்தில் பயின்ற அன்பினனும் இடைவிடாத ஒரு பொருளை குறிக்கொண்டு பாதுகாத்திருப்பவன் சிறிது அவசியமாய் கண்ணுறங்கியது போல முசுமுகத்தை வாங்கியும் சிறிது மயங்கியனவனும் ஆகிய முசுகுந்தன் அவரை கண்டு பரவசப்பட்டு தொழுது கூத்தாடி திருவடிகளை முடிமேற்சூடி உளமுருகி துள்ளி வேதங்களை பாடி கைகளை கொட்டி சொல்ல முடியாத ஆனந்தமுற்று மெய் பிளகித்து உரை தடுமாறி முன்பு திருக்கைலாச மலையின் மீது கிருபாநிதியாகிய சுயர்மான் வீற்றிருந்த இந்த அருமை திருக்கோலத்தை தரிசித்து உள்ளத்தை நிறைந்த பெருமகள் வெய்திருந்த தமியேன் இம்மானிட பிறப்பினால் மயங்கி நெடுநாள் அவரை மறந்தேனே என்று கூறி அவரை நோக்கி இவ்வாறு சொல்லி துதிப்பானாயினான். ஏகனே போற்றி, யார்க்கும் ஈசனே போற்றி, அம்மை பாகனே போற்றி, மேலாம் பரஞ்சுடரே குருவே போற்றி, மேகமார் களனே போற்றி, விடமிசை வருவாய் போற்றி, மோகமார் தக்கன் வேள்வி முடித்திடு முதல்வா போற்றி, அம்புஜாசனன்மா லின்னு மலப்பெருந்திறத்தாய் போற்றி, நம்பனே போற்றி, எங்கள் நாதனே போற்றி, கோதில் செம்பனே மணியே போற்றி, சிவபெருமானே போற்றி, எம்பிரான் போற்றி, முக்கன் நிறைவனே போற்றி போற்றி, பொங்கரா வணிக லாக புகு தரு புனிதா போற்றி, அங்கராகத்திற் பூதி அணிந்திடு மாதி போற்றி, வெங்கரா சலத்தின் வன்தோல் வியன்புயம் போர்த்தாய் போற்றி, சங்கராபரமா போற்றி, தானுவே போற்றி போற்றி, முன்னெனும் பொருளுக்கெல்லாம் முன்னவா போற்றி, முப்பான் மண்ணுயிர் குயிரே போற்றி, மறைகளின் முடிவே போற்றி, என்னை முன் வலிந்து ஆட்கொண்டே இருநிலம் விடுத்தாய் போற்றி, நின்னரு காட்டி என்னை நினைப்பித்தான் இத்தா போற்றி, எவ்வவர் தம்மை ஏனும் யாவரே எனினும் போற்றினின் அவ்வவரிடமாக கொண்டே அவர்க்கு அருள்வாய் போற்றி, மெய்வரு தெளிவில் உன்னை வெளிப்பட உணர்ந்துள்ளோர்க்கு தெய்வத போக முத்தி சிறப்போடு தருவாய் போற்றி, அம்புஜ மலர்மேல் அன்ன அச்சுதனாதி வானோர் தம்பதமெய் நமக்கு நல்கும் தற்பரா வென்றே யாரும் நம்புறு பொருட்டால் வேதன் அவின்றிட வடைந்தோர்க்கு எல்லாம் உம்பர்தம் பதமுன் நீயும் உலகுடை உலகுமுடை முதல்வா போற்றி, உரைதரு மமரர் அமரர் யார் படிக்கணும். உரைதரு அமரர் யாரு முளையராய் சூழ நாப்பன் மறைபயில் பெரியோருற்று வழிபட இருந்தாய் போற்றி, அறுவகை ஆறுமாகிய வரப்பின் மேலாம் இறைவனே போற்றி போற்றி, என் பிழை பொருத்தி என்றான். இவ்வாறு முசுகுந்த் சக்கரவர்த்தி துதிப்ப எம்பெருமான் கருணை செய்து அவனுடைய முகத்தை நோக்கி விட்டுனு அளவில்லாத காலம் நம்மை அன்போடு பூசித்து இந்திரனிடத்தில் வைத்தார். அரசனே, நீ நம்மை பூமியில் கொண்டு போய் பூசனை செய்வாய் என்று இந்திரன் கேளா வண்ணம் சொல்லி அருளினார். முசுகுந்தன் மிக்க பெருமகிழ்ச்சியுற்று, சுவாமி, உம்முடைய திருவுள்ளம் இதுவாயின் அடியேன் உயிர்ந்தேன் என்று ஆச்சரியம் அடைந்தான். இந்திரன் தன் சுபாசனையை முடித்து பின் அக்கினி காரியத்தையும்
பிறவற்றையும் செய்து வேறோர் கோயிலினிற் போய் காமதேனுவை அழைத்து முசுந்தனுக்கு விருந்து செய்வித்து விசித்திர வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் மணிகளையும் முத்துக்களையும் தெய்வ படைக்கலங்களையும் பிறவற்றையும் உதவி இன்னும் உனக்கு வேண்டியவற்றை சொல்லி என்றான் முசுந்தன். முசுந்தன் மகாராசனே முசுகுந்தன் மகாராசனே, நீ பூசை செய்கின்ற கடவுளை யான் பூவிலகுக்கு கொண்டு போய் வைத்து பூசிப்பதற்காக அன்போடு கொடுக்குதி என்றான். இந்திரன் அவனுக்கு இவ்வாறு சொல்வான். சின்ன பிள்ளையில முசுகுந்த சக்கரவர்த்தி என்று படிச்ச நாங்கள் இப்பதான் படிக்கிறோம். ஆனா என்னமோ ஒன்று படிச்சாங்களே, அந்த முசுகுந்தன் விசும்பன் ரெண்டு பேரை காளி அழிச்சதோ என்ன சொன்ன. இது முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து எனக்கு நல்ல ஞாபகம், சின்ன படிச்சது. முசுகுந்தனே கேட்பாய், விஷ்ணு புதல்வர் பேரின்றிமையானால் முன்னாளிலே சிவபெருமானுடைய திருவடிகளே தஞ்சம் என்று சிந்த செய்து ஊழி காலன் தவம் செய்த பொழுது சிவபெருமான் பார்வதியாய் தாமுமாய் பூதப்படைகள் சூழ வழிபட்டார். விஷ்ணு தவத்தை விடுத்து விரைவில் எழுந்து துதித்து வணங்கி நிற்ப சிவபெருமான் மகிழ்ந்து அருள் செய்து, நீ நெடுங்காலம் நம்மை நோக்கி தவம் செய்து நின்றாய், வேண்டிய வரம் யாது சொல்லுதி என்று வினாவினர். விஷ்ணு, எம்பெருமானே, அடியேனுக்கு அழியாத ஆயுளையும் காத்த தொழிலையும் சீதேவி ஓடிருக்கின்ற பெரும் செல்வத்தையும் ஈந்தருளீர். புதல்வர் பேரில்லாமல் வருந்தினேன், இனி அதனையும் தமனுக்கு ஈந்தருளும் என்று வேண்டினர். சிவபெருமான் நன்றென்று திருப்புன் முறுவல் செய்து உனக்கு ஒரு புத்திரனை உதவினோம் என்றான். என்றருள் புரிந்தார். விஷ்ணு உமாதேவியாரை தமக்கு தங்கை என்று எண்ணியோ, சிவபெருமானுக்கு இவளும் நம்மை போல ஒரு சக்தி என்று எண்ணியோ, மலைமகள் என எண்ணியோ அறியோம். முன் செய்த வினையினால் அவரை சிறிதும் அன்பு செய்து வணங்கி துதித்திலர். அம்புலங்களையும் ஒரு வழிபட்டி ஆசையை பற்ற களைந்து இறக்க வரினும் தம் நிலைமை தெரியாத உண்மையையே கடைப்பிடித்து உலக மாதாவாகிய எம்பெருமாட்டியை நீக்கி எம்பெருமானையே வழிபடும் இயற்கை பிரிங்கி முனிவர் ஒருவருக்கன்றி ஏனையோர்களான் முடியுமோ? முடியா. அப்பொழுது எம்பெருமாட்டியார் விஷ்ணுவை நோக்கி, நீ இங்கே என்னை அவமதித்தாய், ஆதலால் எம்பெருமானிடத்தும் அன்புடை இல்லை. நீ பெறுகின்ற புத்திரனும் எம்பெருமானுடைய முனைவினால் விரைவில் அழிக என்று சாபத்தை கூறி சிவபெருமானை நோக்கி பரப்பிரமம் யானே அல்லதில்லை என்று அறிவிலாத மானிட பசுக்களை மருட்டி திரிகின்ற வஞ்சகனாகிய இவனுக்கு முன் ஞானிகளுடைய அறிவினால் அன்றி அணுதற்குரிய நீர் அணுகி நிற்கலாமா? உயிருக்குயிராகிய கடவுளே, மீண்டு செல்வோம் வருக என்று கூறி எம்பெருமானை அழைத்து கொண்டு போயினார். விஷ்ணு அதனை கண்டு துன்பமுற்று அஞ்சி அயர்ந்து மனந்தடுமாறி மெய்நடுங்கி தளர்ந்து பல பொருட்களை ஏற்றிய மரக்கலத்தை சமுத்திரத்தின் கரை கணித்தாய் கவிழ்த்த ஒரு வணிகன் போல வருந்தி, உமாதேவியார் பொருட்டால் இங்கே இந்த இடையூறு வந்தது என்று உன்னி சிவபெருமானை உமாதேவியாரையும் குமாரக்கடவுளையும் ஒரு திருவுருவாக அமைத்து வேதாகம விதிப்படி மெய்யம்பினார் பூசனை செய்து பின்னும் வருந்தி 1000 கோடி வருஷம் தவம் இயற்றினர். முனிவர்கள் அதனை கண்டு இன்னமும் சிவபெருமான் வருகின்றனர், இனி தவம் செய்பவர் இல்லை என்றார்கள். அப்பொழுது சக்தியின் சிவமாய் உலகங்களை எல்லாம் தந்த உமாதேவியாரும் சிவபெருமானும் வெளிப்பட்டு வருதலும் விஷ்ணு மனமகிழ்ந்து ஓடிப்போய் முன்னே அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி பின்னும் பெருமானுடைய பாதங்களை வணங்கி அவ்விருவருடைய புகழையும் வேத வசனங்களாலே துதித்தார். சிவபெருமான் அவருக்கு நல்லருள் புரிந்து, உமையே நீ இவனுக்கு அருள் செய் என்று கூற, அவர் விஷ்ணுவை நோக்கி, முன்னே எம்பெருமான் உனக்கு தந்த வரமும் யான் முனிந்து கூறிய சாபமும் பிழைவிட மாட்டா. இனி யார் தாம் அவற்றை மாற்ற வல்லார்? உன் மகன் எம்பெருமானுடைய நெற்றிக் கண்ணின் அக்கினியினால் இறந்து பின்னர் முன்பு போல தோன்றி உயிரோடு இருப்பானாக என்று கூறினார். சிவபெருமானும் அவ்வாறாக என்று அருளி உமாதேவியாரோடு மறைந்தார். விட்டு ஆச்சரியமுற்று தமது பதிக்கு போய்
வீற்றிருப்ப கரிய நிறத்தை உடைய மன்மதன் அவருடைய மனத்தினின்று தோன்றி அழகிற் சிறந்த காளியாய் பானங்களையும் கரும்பு வில்லையும் கையிலேந்தி ஆடவர்களும் பெண்களும் காமத்தின் மேல் மனம் வைக்கும்படி போர் புரிந்து உலாவினான். அவன் ஒரு நாள் முதற் கடவுளாகிய சிவபெருமான் மீது பூம்பானங்களை செலுத்தி அவருடைய நெற்றிக்கண்ணினார் பொடிபட்டு பின் அவர் அருளால் அருகும் உருவம் அடைந்து முன்னே தனக்குள்ள வளங்களோடு இருந்தான். உமாதேவியாருடைய திருவாக்கு தவறுமோ? இந்த சரித்திரம் இவ்வளவில் இருக்க விஷ்ணு முன்னே நாம் அன்போடு பூசித்து வந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தம்முடைய மார்பில் வைத்துக்கொண்டு பாற்கடலிலே சேசயனத்தின் மீது பற்காலம் தவின்றார். அவருடைய நெட்டுயிர்ப்பின் அசைவினாலும் சேசயனத்தின் உயிர் பசைவினாலும் திரைகளையுடைய பாற்கடலின் அசைவினாலும் தியாகராஜ சுவாமி அவருடைய மார்பில் ஆடிக்கொண்டிருந்தார். அக்காலத்தில் வார்கலி என்னும் மகுணன் என்னையும் தேவர்களையும் போரிலே தோற்கச் செய்து வெற்றியடைந்தான். நான் தேவர்களோடு விஷ்ணுவை அடைந்து வணங்கி நாங்கள் வார்கலி என்னும் மன்மதன் விஷ்ணு மகன் வார்கலி என்னும் அவனுக்கு தோற்றோம், நீர் எம்மை காத்தருளும் என்று வேண்டினேன். அவர் சேஷயத்தினின்றும் அரைதுயில் விட்டெழுந்து அஞ்சாதோழிமின் உங்களுக்கு துன்பத்தை செய்த வார்கலியை கொல்லுவோம் என்று அபயஹஸ்தம் செய்து என்னுடைய மார்பிலே ஒரு மூர்த்தியாய் வீற்றிருக்கின்றோம். மாதேவியாரையும் சுப்பிரமணிய கடவுளையும் சிவபெருமானையும் பூஜை செய்து உன்னுடைய தீவினை பயனை நீக்குவாய் என்று அன்போடு அம்மூர்த்தியை தம்முடைய மார்பினின்றும் எடுத்து என் கரத்தில் இருந்தார். நான் தவ வலிமையினால் அதனை சிரசின் மேற்றாங்கினேன். அதன் பின் விஷ்ணு பாற்கடலையும் நீங்கி தேவ சேனைகளோடு சம்புத்தி விற்போய் எம்பெருமானாகிய சிவ பரமானந்த தாண்டவன் செய்தருளுகின்ற தில்லையுள்ளே கனக சபையை தொழுது பரவசமாய் திருமுன்னே வீழ்ந்து ரஞ்சி அறிவு செயலிழந்த விடத்து உளதாம் அன்பு மீது உண்டு. அது காரணமாக கண்கள் இரண்டினொன்றும் ஆனந்த பாஸ்பம் பொழிய சர்வான்மாக்களுக்கும் அந்தரியாமியாகிய சிவபிரானுடைய அகண்டாகார நித்த வியாபக எல்லையை தலைப்பட்டு அதில் அழுந்தி 4 மாசம் எழுந்தாரல்லர். விஷ்ணு அங்கனம் பரமானந்த வசமாய் ஆதிமத்தியாந்தராகிய சிவபெருமானது பரமானந்த சாகரமாகிய திருவடியில் கீழே அடங்கி நின்று பின் அச்சிவ பெருமானுடைய ஆக்ஞையினால் நின்மல துரியாதீத சிவபோக நிலையை அடைந்த அவரது ஆன்மாவானது மீண்டு சகலாவஸ்தையை அடைய சரீர உணர்வுக்குரிய தத்துவங்கள் எல்லாம், இதனால ஆறுதலா இருந்து வாசிவோம், தத்துவங்களை எல்லாம் முறை அவர்களுக்கு வந்து கூடின. கண்டுகின்றவன் எழுந்தாற்போல் விஷ்ணு எழுந்து சபேசரது திருவடி தாமரையை வணங்கி துதித்து புறத்தில் வந்து வாட்கலியோடு பெரும் போர் செய்து அவனுயிரையுண்டு தேவர்களுக்கும் எமக்கும் விடையின்று முன்போல பாற்கடலே சேஷயனத்தின் மீது அரிதுயில் செய்தார். யான் தேவர்களோடு சுவர்க்கத்திற்கு மீண்டு வந்து அன்று முதல் இன்றளவும் விஷ்ணுவின் மார்பில் வீற்றிருந்த சோமஸ்கந்த மூர்த்தியை விதிப்படி அர்ச்சனை செய்து கொண்டு வந்தேன். மகாராசனே, நீ இந்த மூர்த்தியை பூசை செய்வதற்காக தரும்படி கேட்டாய். அப்படி உனக்கு தருதல் என் சம்மதத்தை பற்றியதன்று. உனக்கு விஷ்ணுவின் சம்மதம் உண்டானால் அதன் பின் இவரை தருவேன்.
என்று இந்திரன் முசுகுந்தனுக்கு கூறினான். முசுகுந்தன் அதனை கேட்டு திருப்பாற்கடலில் சென்று விஷ்ணுவை வணங்கி நின்று சோமஸ்கந்த மூர்த்தியை வேண்டுதலும், நாம் இந்திரனிடத்தில் வைத்த நம் உயிர்க்குயிராகிய தியாகராஜ மூர்த்தியை நீ பூமியில் கொண்டு போய் பூசிப்பாய் என்று கூறினார். முசுகுந்தன் நன்றென்று விஷ்ணுவினிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு இந்திரனிடத்தில் போய் அதனை சொல்லினான். அவன் ஈரெண்ணிய பசுவை பிரியும் கன்று போல மனந்தளர்ந்து இறங்கி புலம்பி ஒரு சூழ்ச்சியை கருதி தெய்வ தச்சனை கொண்டு தான் பூசிக்கும் சோமஸ்கந்தர் மூர்த்தி போன்று 6 மூர்த்திகளை 6 தரம் செய்வித்து ஒவ்வொன்றாக முசுகுந்தனுடைய கையிற் கொடுப்ப அவன் அவற்றை வாங்கி அவைகள் வீதி விடங்க பெருமானைப் போல இருந்தும் தமக்கு ஒன்றும் இருந்தமையால் வஞ்சனை என்று அறிந்து இவர் என்று 6 தரமும் கூறினான். இந்திரன் அதனை கேட்டு விஷ்ணுவினுடைய மார்பாகிய பொன்னூஞ்சலிலே ஆடிய சோமாஸ்கந்த மூர்த்தியை கொண்டு வந்து அவராமோ என்றான். இந்திரன் இவ்வாறு உரைப்ப சோமாஸ்கந்த மூர்த்தியானவர் அவன் அறியாவண்ணம் முசுகுந்தனுடைய முகத்தை நோக்கி, நாம் முன்பால் வந்தோம், இனி நம்மை பூவுலகில் கொண்டு போய் மன மகிழ்ச்சியோடு பூசை செய்யுதி என்றருள் செய்தார். முசுகுந்தன் ஒப்பில்லாத பெருமகிழ்ச்சி அடைந்து வணங்கி துதித்து விஷ்ணுவினுடைய பூசியை ஏற்றிருந்தவர் இவர் ஆமாம் அரசனே, இவரை தரு என்று வாங்கினான். இந்திரன் முசுகுந்தனை நோக்கி, இவரை முன்யான் தந்த 6 பூமியில் கொண்டு போய் திருவாரூர் முதலாகிய ஸ்தலங்களில் பூசிப்பாய் என்று விடை கொடுத்து அனுப்பினான். முசுகுந்தன் நன்றென்று இந்திரனிடத்தில் விடைபெற்று கொண்டு பூமியில் வந்து திருவாரூரில் வன்மீக பெருமான் வீட்டிருக்கும் கமலையாளத்தில் விஷ்ணு பூசித்த சோமாஸ்கந்த மூர்த்தி திவ்ய சிங்காசனத்தின் மீது விதிப்படி தாவித்து மற்ற 6 சோமாஸ்கந்த மூர்த்திகளின் திருநாகைக்காரோணனம், திருநள்ளாறு, திருக்காரையல், திருக்கோளியூர், திருவான்மியூர், திருமறைக்காடு என்னும் 6 தலங்களிலும் ஒரு நாளில் தாவித்து விதிப்படி சிரத்தையோடு பூசை செய்வித்து அதன்பின் திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு திருவிழா செய்யும்படி நினைத்தான். அந்த நாளில் இந்திரன் தான் பூசித்த கடவுளை முசுகுந்தனுக்கு கொடுத்த பாவத்தால் விண்ணுலக வாக்கியத்தை இழந்து நீச வேடந்தாங்கி தியாகராஜ பெருமானுடைய திருவிழாவை சேவித்தற்கு எத்தேசத்தாரும் வருக என்று யானையின் மீது ஏறி திருவாரூர் வீதியை சூழ்ந்து முரசு அறைந்து சாட்டினான். முசுகுந்தன் முன் கருதியபடி தியாகராஜ பெருமானுக்கு மகோற்சவத்தை நடத்தி மற்ற திருப்பதிகளில் தாபித்த தியானகேசர்களும் அதுபோல திருவிழாவை செய்வித்து வீரவாகு முதலிய வீரரோடு பூவுலகத்தை ஆண்டிருந்தான். இந்திரன் பல வருஷங்களாக தியாகேசருடைய திருவிழாவை சேவித்து தவன் செய்து புலையர் வடிவை நீங்கி பழைய வடிவத்தை பெற்று மீண்டு சுவர்க்கத்தை அடைந்து முன்னிழந்த செல்வங்களை பெற்று வீற்றிருந்தான். இந்திரன் போய பின்பு முசுகுந்தன் கருவூரில் நெடுங்காலம் அரச செலுத்தியிருந்து பின் தன் மகனாகிய அக்கினி வன்மனுக்கு முடிசூட்டி பூமியை ஆள வைத்து தவன் செய்து திருக்கைலாய மலையை அடைந்தான். அதன் பின் வீரவாகுவும் இலக்கத்தென்மர்களும் தங்கள் குமாரர்களுக்கு தத்தம் பரிசுகளை கொடுத்து அக்கினி வன்மனுக்கு சுற்றமாக இருத்தி அருந்தவன் செய்து மானுடத்தன்மை நீங்கி அருளினாலே பழைய வலியை பெற்று கந்தகிரியிற் போய் முருகக் கடவுளுடைய திருவடிகளை அன்போடு வணங்கி துதித்திருந்தார்கள். பிரமன் அறியாத பிரணவத்தின் பொருளை அகத்திய முனிவருக்கு உபதேசித்த பராமசாரியராக முருகக் கடவுளுக்குரிய விரதங்களை இத்துணை பெருமையுடையவனாதலால் யாவராயினும் நிப்பாட்டுவோம். அடுத்த முறை முடிஞ்சது. அவற்றை அனுட்டித்தவர் நினைத்த வரங்கள் எல்லாவற்றையும் தேவர்களும் அவரை வந்து வணங்குவர். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். வள்ளி திருமணப்படலம். நாளைக்கு எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு வாங்கோ.